ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிஸ்டுவேல் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையாக வாழணும் அப்படின்றத கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரி, வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் பால்லேருந்து எப்படி ஆடை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம நெய் காய்ச்சறது அப்படின்றத பார்க்கலாம். நாங்கள் தினசரி நம்ம மாட்டுப்பால் வாங்குவோம் இல்லையா, அந்த பால்லேருந்து தான் நான் எடுக்கிறேன். இது பாக்கெட் பால் கிடையவே கிடையாது. இது மாட்டுப்பாலுங்க. இன்றைக்கி நான் ஒரு 3/4 லிட்டர் பால் நான் வாங்குகிறேன் அப்படின்னா, பாலை வாங்கிட்டு காலையிலே காய்ச்சி வச்சிடுறோம் இல்லையா, வச்சதுக்கப்புறமா மேலே ஆடை கட்டும் இல்லையா, அந்த ஆடையை ஒரு ஸ்பூன் விட்டு ஸ்போக் ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு மெல்லமாக எடுத்து ஒரு ஒரு பவுலில் நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டே வரணும். அதை நம்ம கண்டிப்பாக அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதை ஸ்டோர் பண்ணி வச்சதை நிறைய ஒரு அளவுக்கு நமக்கு இவ்வளோ ஆயிடுச்சு, நம்ம நெய் எடுத்துக்கலாம் அப்படின்றப்ப வரோம் இல்லையா, அப்போ நம்ம நெய் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நெய் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஃப்ரிட்ஜில் நம்ம ஐஸ் கட்டி ஸ்டாக் வச்சுருக்கணும். அப்போ அந்த ஐஸ் கட்டி நான் ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருவேன். அந்த மாதிரி எடுத்துட்டு, இப்போ பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் 2 கரண்டி நான் அந்த பாலாடை சேகரித்து வச்சதை நான் போட்டுக்கிட்டேன். போட்டு அதுக்கப்புறமா அந்த ஐஸ் க்யூப் இருக்கு இல்லையா, அந்த ஐஸ் க்யூப் இப்போ நம்ம பெரிய ஜாரில் இப்போ ஒரு 1/4 ஜார்னால் நான் 2 கரண்டி எடுத்துருக்குறேங்க. எடுத்துட்டு நம்ம அந்த பாலாடை உள்ளே போட்டுட்டு ஒரு 5 ஐஸ் க்யூப், 5 இல்லைன்னா 6 அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி போட்டு மிக்சியில் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃபுல் ஸ்பீடு வச்சுட்டு நல்லா நம்ம அடிச்சிட்டோம்னா மேலே பார்த்திங்கன்னா திரியாக வந்துடும். வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நான் அடித்து சேகரித்து இந்த மாதிரி நான் வச்சுருக்கிறேன் பாருங்கள். அதை வச்சுட்டு நிறைய ஃபுல்லாக எல்லா ஆடையுமே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது தான். இப்போ நான் வெண்ணெயாக எடுத்து இங்கே பாருங்கள் ஒரு ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ நான் எப்படி மிக்ஸி ஜாரில் நான் அடித்தேனோ அதே மாதிரியே எல்லா ஆடையுமே நான் எடுத்து அடிச்சுட்டு, இப்போ வெண்ணெய் தனியாக வந்துருச்சு பார்த்தீங்களா, அந்த வெண்ணெய் எடுத்துட்டு இப்போ இன்னொரு 2 பவுலில் பார்த்திங்கன்னா கழுவணும். அது ஏன் கழுவுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த பால் வாசம் சிக்கு வாசம் அந்த மாதிரி அடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 டைம் நல்ல தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதை நல்லா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ரீமியாக தான் இருக்கும். அந்த வெண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா நமக்கு க்ரீமியாக இருக்கும் அந்த அந்த கீர், அந்த வெண்ணெய். இதை நம்ம நம்மளுக்கு வெண்ணெய் தனியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ ஒரு பவுல்லையோ எதுலேயோ ஒன்று போட்டு நீங்கள் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நெய் வேணும் ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நெய்க்கும் வச்சுக்கோங்க. வெண்ணெய் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, பட்டருக்கு, ப்ரெட்டுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் தனியாக எடுத்து வைக்க சொல்லிட்டேன். அந்த மாதிரி நான் அந்த வெண்ணெயெல்லாம் எடுத்து வைக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் யாருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்ற பழக்கமும் கிடையாது. அதனால் நான் எல்லாமே நெய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுல்லேருந்து மூடி போட்டு மறுபடியும் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நான் போய் எடுக்கிறேன். எடுத்துட்டு அந்த மூடியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்பவே பார்த்திங்கன்னா அந்த நம்ம எடுத்து வச்ச வெண்ணெய் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா ட்ரை ஆகி அப்படியே நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த நம்ம எப்படி க்ரீமியாக நம்ம வச்சோம் அந்த மாதிரி இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு விரல் விட்டு நம்ம தொட்டு பார்த்தோம்னாலே நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த ஈரப்பதம் எதுவுமே இருக்காது, நல்லாயிருக்கும். உண்மையிலே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாலாடையை வேஸ்ட்டாக போகிறது இந்த மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேமித்து வச்சுக்கோங்க. என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு இது தேவைப்படும். ஒரு டைம் நீங்கள் எடுத்து பழகிட்டீங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் ஆடை பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம நெய் காய்ச்சுறோமோ கொஞ்சம் நல்லா அடிகனமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த நம்ம பவுலில் இருக்கிற வெண்ணெய் எடுத்து ஈரப்பதம் ஒரு சொட்டு கூட ஈரமே இருக்கவே கூடாது அப்படின்ற பாத்திரத்தை எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு
மறுபடியும் லைட்டாக வந்துட்டு காய வச்சுருவேன் நான். காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வெண்ணெய் அதில் போட்டு கொஞ்சம் மீடியம் லெவலில் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் மீடியமாக, ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல் ஹையில் இல்லாமல் மீடியமாக நம்ம வந்து நெருப்பை வந்து வச்சுக்கணும். வச்சுட்டோன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி மேலே வரும் நல்லா பொங்கி அந்த நுரை மேலே வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் ஸ்பீடு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு மீடியம் லெவலில் நம்ம வச்சுக்கணும். வச்சிட்டோம்னா அந்த மாதிரி அப்படியே அந்த நுரையாக மேலே வரும். அப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்துட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்க விடக்கூடாதுப்பா. அடிப்பிடிக்க விட்டோம்னா அவ்வளோதான், ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி வாசம் வந்துடும். அந்த மாதிரி அப்பப்போ நம்ம இந்த மாதிரி கரண்டியை வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரண்டியில் எடுக்கும்போதே லைட்டாக கொஞ்சம் அந்த தயிர் மாதிரி கெட்டி அந்த வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு வேஸ்டேஜில் தான் போகும். நம்ம அப்படியே எடுத்து போடுறதா இருந்தாலும் போட்டுக்கிடலாம், வெளியில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டினா நம்ம அப்படியே வச்சுருந்துட்டு அந்த நெய் காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா அது நல்லா முறிஞ்சு வந்துடும். நல்லா கெட்டியாக பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் முறிஞ்சு வந்துடும். அந்த லெவல் வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்ம வெண்ணெய் எடுத்து வச்சது அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் அந்த காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா வீடெல்லாம் கொஞ்சம் அந்த வெண்ணெய் வந்துட்டு நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிறப்ப ஒரு மாதிரி ஸ்மெல் வர்ற மாதிரி தான் இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து அந்த வாசம் பிடிக்காது. நல்லா ஜன்னல்லாம் திறந்து வச்சுருங்க, நல்லா கதவெல்லாம் திறந்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்ல மணமாக வரும். அப்படியே நெய் மணம் யாருக்கு தான் பிடிக்காது. இப்போ இந்த நெய் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து கொதிச்சிருக்கு, எந்த அளவுக்கு வந்து நெய் வந்திருக்கு அப்படின்றத வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த நெய் காய்ச்சும் போதே பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறமா அப்படியே நெய் ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வீடெல்லாம் நல்லா மணக்கும். அவ்வளோ மணமாக மணக்கும். சூப்பராக இருக்கும் அப்படியே அந்த மணம். ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம கையால் நம்ம நெய் தயாரிக்கிறோம் இல்லையா. கடையிலேருந்து வாங்குகிற நெய் அது வேறு, நம்ம கையிலேயே நம்ம மணமாக தயாரிக்கும் போது அது எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதான் நெய் விளம்பரத்தில் மணல் மலர்னா அம்மா செய்த நெய் போல் அப்படின்றாங்களா, அந்த மாதிரி அவ்வளோ மணமாக இருக்கும். வீடே கமன்னு மணக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த வாசம். அதான் என் பையன் கூட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்ன இவ்வளோ நேரம் நாரிச்சு இப்போ நல்லா மணக்குது அப்படின்ட்டு. அப்போ அந்த நெய் வந்துட்டு நல்லா காய்ச்சி முறைப்படி நம்ம காய்ச்சும் போது இந்த மாதிரி நுரையாக வந்துட்டு ஆகும். இப்போ வந்து நெய் ஆயிடுச்சு. அந்த அடியில் பார்த்திங்கன்னா கெட்டியாக இருந்துச்சுல்ல தயிர் மாதிரி, அது பார்த்திங்கன்னா நல்லா முறிஞ்சிருச்சு. நான் இப்போ கரண்டியில் காட்டுறப்ப இருக்கிறீங்களா, இந்த மாதிரி நல்லா முறிஞ்சு ப்ரௌன் கலர் ஆயிரும். நல்லா அந்த நெய் மணம் வரும்போதே உங்களுக்கு தெரியும், ஓ நெய் காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறமா நல்லா முருங்கைக்கீரை எடுத்து நல்லா ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா நல்லா முருங்கைக்கீரையும் கழுவிடுங்க. இதை ஃபஸ்ட்டு முதல்ல செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் நெய் காய்ச்சறதுக்கே நீங்கள் பாத்திரத்தை அடுப்பில் வைக்கணும். நல்லா முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு தண்ணி எல்லாம் உதறிட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட அதில் கொஞ்சம் கூட தண்ணி ஈரப்பதமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும்போது நெய்யெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கு நம்ம நெய் நிப்பாட்டுறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி முருங்கை தலையை இந்த மாதிரி உள்ளே போட்டு அந்த உள்ளே போட்டோடனே சட கடுகு மாதிரி தெறிக்குங்க. பார்த்து பக்கத்தில் கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கோங்க, எட்ட நின்றுக்கோங்க. இந்த மாதிரி சடன்னு தெறிக்கும். மேலே தெறிச்சிடாமல் கொஞ்சம் எட்ட தள்ளி நின்றுக்கோங்க, சரிங்களா, சிம்மில் வச்சுட்டு. அதுக்கப்புறமா அப்படியே ஒரு நிமிஷம் அந்த மாதிரி விடும்போது அந்த முருங்கைக்கீரையில் உள்ள ஸ்மெல் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த நெய்யில் இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க, விட்டுருங்க. எந்த டிஸ்டர்ப் எதுவுமே நம்ம பண்ணவே வேண்டாம். அது நல்லா கொஞ்சம் ஒரு 3/4 ஆறினதுக்கப்புறமா வடிகட்டி வச்சு நல்லா இருத்துட்டு அதுக்கப்புறம் அதுவும் நல்லா சுத்தமாக ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் டப்பாவில் வந்து சேகரிச்சிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.